சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அனுர் அரசின் ஜெனீவா அறிக்கை இலங்கை தமிழரசுக் கட்சி கடும் விமர்சனம். யாழ்ப்பாணத்தில் வாழ்விட்டு 10 நாட்களின் பின்னர் சிக்கிய பிரதான சந்தேக நபர். விடுதலை புலிகளின் பணத்திற்கு என்ன நடந்தது? KP கோட்டாடில் அம்பலப்படுத்தும் சரத் பொன்சேகா. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. யாழில் 4 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. முன்னாள் கடற்படை தளபதிக்கு தொடர்ந்த விளக்கமறியல். நேபாளத்தில் உச்சக்கட்ட பதற்ற நிலை. புத்தர் பிறந்த நேபாளத்தை கொளுத்திய இளைஞர்கள் கடும் சீற்றத்தில் ரணில் விக்ரமசிங்க. ஊடகவியலாளர் நிமலராஜனின் படுகொலைக்கு யார் காரணம்? EPDPயின் ஸ்ரீநாத் பகிரங்கம். மாநகர சபையின் முன்னாள் மேயருக்கு விளக்கமறியல். நாட்டை உலுக்கிய எல்ல பேருந்து விபத்து. பேருந்தின் உரிமையாளருக்கு பிணை. டக்ளஸிடமிருந்து அனுரவுக்கு பறந்த கடிதம். தொடர்பன விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் வெளியுறவு அமைச்சர் விஜித கீரத் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளித்துள்ள இலங்கை தமிழரசுக் கட்சி அரசாங்கத்தினுடைய பதிலால் கட்சி மிக ஏமாற்றமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் குறித்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதை தமிழரசுக் கட்சி விமர்சித்துள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட போதிலும் அது இன்னும் நீக்கப்படவில்லை. ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தில் முன்னேற்றமின்மை மற்றும் பொறுப்புக்கூறல் முயற்சிகளில் சர்வதேச ஈடுபாட்டுக்கு எதிர்ப்பு ஆகியவற்றையும் இந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மாகாண சபை தேர்தலில் ஏற்படுகின்ற தாமதங்களை கண்டித்தும் இவர்கள் பேசியுள்ளனர். குறிப்பாக அந்த கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான பல முக்கிய கரசனைகளுக்கு அரசாங்கம் இன்னும் பதிலளிக்கவில்லை என்பதில் எமது ஆழ்ந்த ஏமாற்றத்தை பதிவு செய்கின்றோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மேலணி பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் தேடப்பட்டு வந்த நிலையில் பிரதான சந்தேக நபர் 10 நாட்களின் பின் கைது செய்யப்பட்டார். இந்த நபரை நேற்று கைது செய்துள்ளதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்தனர். கடந்த மாதம் 31ஆம் தேதி வீரணி அராளிச்சந்தை கண்மையில் காரில் சென்ற ஒருவரை பட்டாரக வாகனத்தில் சென்ற குழு ஒன்று வழிமறித்து வாளால் வெட்டி காயங்களுக்கு உள்ளாக்கிவிட்டு தப்பிச் சென்றது. கடும் காயமுற்ற நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குறித்த வாழ்வெட்டுடன் தொடர்புடைய குழுவை தேடி காவல்துறை தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. இந்நிலையில் குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஊர்காவல்துறை காவல்துறை அதிகாரியான கொச்சந்தாபத்து கரிதாஸ் தலைமையிலான அணியினரால் இன்று கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய காவல்துறையினரே KPயை கைது செய்தனர் என்றும் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் வரை அவர் KP என்பது எமக்கு தெரியாது எனவும் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்ஷ KPயை வீட்டுக்கு வரவழைத்து கலந்துரையாடினார். எனவே அவர் வசம் இருந்த புலிகளின் பணம் கப்பல்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு ராஜபக்ஷர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்று சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சி சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த முடிவை இன்று சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் முன்வைத்த பின்னர் ரஞ்சித் மத்தும பண்டார இவ்வாறு அறிவித்தார். எதிர்க்கட்சியின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 3 மோட்டார் சைக்கிள்களும் துவிச்சக்கர வண்டி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மருதனார்மடம் காங்கேசந்துறை வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றது. வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டி ஒன்று வீதியை கடக்க முற்பட்ட போது பின்பக்கமாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அந்த துவிச்சக்கர வண்டி மீது மோதியுள்ளது. பின்னர் அந்த மோட்டார் சைக்கிள் நிலைகுலைந்து பக்கம் மாறி வலப்பக்கம் சென்று எதிர் திசையில் வந்த 2 மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதியுள்ளது. இந்நிலையில் விபத்தில் சிக்கியோர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகெதென்னவை மீள விளக்கமறியலை வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி அவர் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலை வைக்கப்பட்டுள்ளார். நிஷாந்த உலுகெதென்ன இன்று பொல்ககபெல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடற்படை புலனாய்வு பணிப்பாளராக சேவையாற்றிய காலத்தில் பொத்துக்கெர பகுதியில் நடைபெற்ற கடத்தல் சம்பவம் தொடர்பில் அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த விசாரணைக்கமைய நிஷாந்த உலுகெதென்ன ஜூலை 28ஆம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தொடரும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு மற்றும் தடை உத்தரவுகளை நேபாள ராணுவம் விதித்துள்ளது. மக்கள் தொடர்பு மற்றும் தகவல் இயக்குநரகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் காத்மண்டு, பொகாரா, ஃபுட்பால், ஃபைரஹாரா, பரத்பூர், இட்டாஹரி மற்றும் டமாக் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நேபாள ஜென்சி எனப்படும் தலைமுறையின் தொடர் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் கலவரமாக வெடித்ததோடு அந்நாட்டு தீப்பற்றி எரிந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேபாளத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பை நேற்று இரவு 10 மணி முதல் ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராணுவத்தினால் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு மற்றும் தடை உத்தரவுகள் மாலை 5 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் அதன் பிறகு நாளைய தினம் காலை 6 மணி முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் பாதுகாப்பு நிலைமையை பொறுத்து மேலும் முடிவுகள் எடுக்கப்படும் என ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. புத்தர் பிறந்த நேபாளத்தில் இதுபோன்ற மிலேச்சத்தனமான செயல்களை பொறுத்துக்கொள்ள முடியாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்ட விசேட அறிக்கையில் இதனை குறிப்பிட்டார். அந்த அறிக்கையில் தெரிவிக்கையில் நேபாளத்தில் இளைஞர்கள் உட்பட அனைத்து வகையான கொலைகளையும் தாம் கண்டிப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தையும் நீதிமன்றத்தையும் எரித்தது நேபாள ஜனநாயகத்துக்கு பெரும் அவமரியாதை என்றும் ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டினார். இருப்பினும் இறுதியில் அரசியலமைப்பு இல்லாத நேபாளம் மட்டுமே எஞ்சியிருந்ததாகவும் நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதும் அரசியலமைப்பு தேர்தலை நடத்துவதும் நிர்வாகத்தை பொறுப்பேற்ற இராணுவத்தின் பொறுப்பாகும். புத்தர் பிறந்த நேபாளம் இலங்கைக்கு ஒரு தனித்துவமான நாடென்றும் இதுபோன்ற மிலேச்சத்தனமான செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாதென்றும் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டார். ஆகவே புத்தர் போதித்த தர்மத்தை நேபாளத்தில் உள்ள தற்போதைய அரசாங்கம் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும் என்று நம்புவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதன்போது தெரிவித்தார். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமல்ராஜன் யாரிடமிருந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டார், என்ன காரணத்துக்காக குறித்த அச்சுறுத்தல் ஏற்பட்டது போன்ற விடயங்கள் அவர் கொலை செய்யப்படுவதற்கு முதல் வெளிப்படுத்தப்பட்டு இருந்ததாக ஏபிடிபியின் ஊடகச் செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். இன்றைய ஊடகமயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஊடகவியலாளர் நிமல்ராஜன் கொலை தொடர்பாக பார்ப்போம் என்றால் அவர் 2000 ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். 2000 ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி வெளியான சுடரொளி பத்திரிகையில் செய்தியில் நிமல்ராஜனுக்கு எந்த தரப்பால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதும் அதற்கான காரணம் என்ன என்பதும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அன்றைய காலச்சூழலில் நிமல்ராஜனுடன் நெருக்கமாக பணியாற்றிய மூத்த பத்திரிகையாளர்களினால் விண்ணன் என்ற புனைப்பெயரில் எழுதப்பட்ட அந்த விளக்கமான கட்டுரையில் இபிடிபி கட்சிக்கும் நிமல்ராஜனுக்கும் முரண்பாடு இருப்பதாகவோ நிமல்ராஜனுக்கு இபிடிபியினால் அச்சுறுத்தல் இருக்கிறது என்றோ ஒரு வசனம் கூட சொல்லப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இவ்வாறுதான் அனைத்து குற்றச்சாட்டுகளும் இட்டுக்கட்டப்பட்டவையாக இருப்பதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்ட மொரட்டுவை மாநகர சபையின் முன்னாள் மேயர் சமன்லால் பெர்னாண்டோவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி அவர் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மொரட்டுவை மாநகர சபையின் முன்னாள் மேயர் சமன்லால் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட வெள்ளவாய வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று கைது செய்யப்பட்ட நிலையில் பண்டாரவளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். வெள்ளவாய வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். பேருந்தை முறையாக பராமரிக்க தவறிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. இந்த விபத்தில் தங்காடி நகரசபையின் செயலாளர் DWK ரூபசேன் உட்பட 12 ஊழியர்கள் உயிரிழந்தனர். விபத்தில் காயமுற்ற 17 பேர் பதுளை பண்டாரவளை மற்றும் தேத்தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவுக்கும் காவல்துறை அதிபருக்கும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால் அவசர கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடகச் செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அவர் இது தொடர்பில் தெரிவிக்கையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் பொன்னன் நேற்று டக்ளஸ் தேவானந்தா குறித்து ஊடகங்களுக்கு தெரிவித்த அனைத்து கருத்துக்களும் முற்றிலும் புறம்பானவை. கடந்த காலங்களில் எமது கட்சியின் செயற்பாட்டாளராக இருந்து கட்சியினுடைய பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அவர் அறிந்து வைத்திருந்தார். டக்ளஸ் தேவானந்தாவை தலைமையாக கொண்டு செயற்படுகின்ற நாம் இவ்வாறான சமூக ஊடக பரப்புகளை அலட்டிக் கொள்ளவில்லை. எமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அந்த காலப்பகுதியில் எமக்கு எதிராக சுமத்தப்பட்ட பொய்கள் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் பல்வேறு கொலை சம்பவங்களில் ஈடுபட்ட ஆசாமிகள் தற்போது தமது நிகழ்ச்சிகளுக்காக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் மீது சேறு பூசுவதாக அவர் தெரிவித்தார். தங்களுக்கு பின்னால் இருக்கின்ற தலைமைகளுக்காக அவர்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை நோக்கி சுட்டுவிரல்களை நீட்டுவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.